ஏங்க அவர் அரசியலுக்கே வரலங்க, நீங்க திருப்பி திருப்பி களத்துக்கு வரலன்னு சொல்லி நிக்கிறீங்க. இத பாருங்க, விஜய்க்கு எதிராக அரசியல் பண்றதா அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து ஒரு தவறான முடிவாகத்தான் இருக்க முடியும். ஆளுங்கட்சி யாரோ அவங்களுக்கு எதிராக தாங்க அரசியல் பண்ணலாம். இப்ப விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காரு. வணக்கம் அருண் அவர்கள். கிட்டத்தட்ட நம்ம வணக்கம் சுவாமி. வணக்கம் ஸ்ரேயா. வணக்கம் அகைன். ஒரு ஷார்ட் கேப்க்கு அப்புறம் அருண் சார் நம்ம சேனலுக்கு வந்திருக்கார். சார்பாக வந்து வரவேற்கிறோம். வெல்கம் ஸ்ரேயஸ் சார். முதல்ல சூழல ஆரம்பிச்சிடலாம் சார். இப்போ கரண்ட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம தாவேக்கா மாநாடு நடந்து முடிஞ்சது. விஜயோட மாநாடு வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. பிளஸ் நிறைய இதெல்லாம் பாக்குறோம், நம்ம சர்வேஸ் இதெல்லாம் பாக்குறோம். கிட்டத்தட்ட 20% ஆதரவு, பேசிக் ஆதரவு அவருக்கு இருக்கு. அப்கோர்ஸ் ஆஸ் எலெக்ஷன் அப்ரோச்சஸ் இது வந்து கூடலாம் குறையலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி வந்து தாக்கம் இருக்கும்? விஜய் வந்து டிஎம்கேவோட பி டீமா, கமல்ஹாசன் மாதிரி அவருமே போறாரா, இல்ல எப்படி கடைசி இது மாதிரி போட்ட பிரிச்சு டிஎம்கே வெற்றிக்கு வழிவகுத்து அப்படியே நெக்ஸ்ட் இயர் ராஜ்யசபா மாதிரி போறாரா? என்ன வாட் இஸ் த பிளான்? நீங்க என்ன தளபதி விஜய்க்கு எதிரானவரா? 20% சொல்றீங்க. ஆல்ரெடி 45 போயிடுச்சு. நீங்க என்ன ஒண்ணு 20லயே உட்காந்துட்டு இருக்கீங்க? அது போன மாசம் மாநாட்டுக்கு அப்புறம் 45 தாண்டி போயிடுச்சு. மாநாட்டுக்கு முன்னாடியே 45, இப்ப மாநாட்டுக்கு அப்புறம் எப்படியும் 50 டச் பண்ணிருக்கோம். இன்னும் எலெக்ஷன் வரத்துக்குள்ள ஒரு சுற்றுப்பயணம் போனார் அப்படின்னு சொன்னா ஒரு 60, 70, 75ல வந்து நிக்கும் அப்படின்னு நாங்க எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன சர்வே அப்படின்லாம் கேட்காதீங்க. மற்ற சர்வே எல்லாம் போயிட்டு உங்க மெத்தடாலஜி என்ன, எத்தனை பேரை கேட்டீங்க, என்ன கேட்டீங்க, இதெல்லாம நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாங்க இத்தனை 1000 பேரை கேட்டோம், அத்தனை 1000 பேரை கேட்டோம். சரிங்க, அப்ப சர்வே எல்லாம் வந்து எல்லாமே சயின்டிபிக்கா இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க லெபார்டரியில ஒரு ரிசர்ச் பண்றீங்க, இல்ல ஒண்ணு வேணாம், சாதாரண ஒரு பெண்டுலம் ஸ்விங்கு, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா எத்தனை தடவை பண்ணாலும் அதே ரிசல்ட் வரும். சர்வே சயின்டிபிக் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் பண்ணாலும் மோர்லெஸ் ஒரே மாதிரி வரணும். ஏன்னா ஆளாளுக்கு ஒரு ரிசல்ட் வருது, அப்புறம் இது ஒரு சயின்டிபிக் சர்வேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரிதான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடியும் ஒரு 20-30 பேர் சர்வேன்னு போடுவாங்க. எல்லாமே ஒத்து போதா? இல்ல அதுல எத்தனை வந்து அக்யூரேட்டா வருது? இந்த எலெக்ஷன்ல இது அக்யூரேட்டா வந்ததுன்னா அதை புடிச்சுன்னு சுத்துவோம் நம்ம. அடுத்த எலெக்ஷன்ல அவங்க அதே மாதிரி பண்ணுவாங்களான்றது நமக்கு தெரியாது. விடுங்க, அதெல்லாம் அப்படியே ஜாலியா பார்த்துட்டு சிரிச்சுட்டு போக வேண்டியது. 20% அப்படின்னா எங்க இருந்து வரும் 20%? என்ன கணக்குல 20% நீங்க சொல்றீங்க? இல்ல ஏடிஎம்கேல இருந்து பிரிக்கிறார் ஓட்டான் தான் எல்லாம் சொல்றாங்க. இப்போ தட் இஸ் டிஎம்கேவோட எதிர்ப்பு. அதெல்லாம் சும்மாங்க. பாருங்க, அதாவது திமுக, அதிமுக நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுதான் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க்னு இருக்குது. அவங்களெல்லாம் நீங்க அவ்வளவு சுலபத்துல பிரிக்க முடியாது. அதிமுகல இருந்து வேணும்னா வந்து மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க சரி லெட்டஸ் 21% அப்படின்னு சொன்னா அதுல இருந்து 1 இல்ல 2% பிரிச்சாலே அது ஒரு இமாலய சாதனையை தான் நான் சொல்லுவேன். அதுக்கு மேல எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. திமுக இருந்தெல்லாம் தலைகிழன் இருந்தாலும் அவங்களால ஓட்டை பிரிக்க முடியாது. என்ன ஒண்ணே ஒண்ணு, அவங்க கோர் ஓட் பேங்க் வேற, அவங்களுடைய ஆதரவாளர்கள் ஓட் பேங்க் வேற. அந்த ஒரு டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். கோர் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்க போகுது, அவங்களுடைய அந்த 22% அப்படின்றது. மத்த அந்த நடுநிலை வாக்காளர்களுடைய ஆதரவு திமுக பக்கம் போகுது இல்லையா, அதைத்தான் வந்து கொஞ்சம் அதிகமா பிரிப்பார் விஜய் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி 20, 25 அப்படின்னு எவ்வளவு வேணா சொல்லிட்டு போங்க, இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. பட் சப்போஸ் இஃப் he gets 20% எப்படி சார், how will you react சார்? அப்போ தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்க, அத்தைக்கு மீச அத்தைக்கு மீச முளைச்சுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் சித்தப்பாவா பெரியப்பாவான்னு யோசிக்கலாம் அப்படின்னு. அந்த காலம் வரும்போது அப்ப அதை பத்தி யோசிக்கலாம். அது வராது அப்படின்னு நான் நம்புறேன். அதனால இந்த மாதிரி கேள்விகள்லாம் நான் என்னத்த பதில் சொல்றது? சப்போஸ் வந்ததுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? சப்போஸ் அதை விட பெட்டரா இப்படி ஒரு கேள்வி கேளுங்களேன் சார், நீங்க நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேளுங்க, என்னால ஈஸியா பதில் சொல்ல முடியும். அது கூட ஒரு வேளை நடந்துடலாம். அது சரி, நீங்க சொல்றது இது வராதுன்றீங்க. இல்ல ஏன்னு சொல்றேன்னா, பேசுற பார்த்து பார்த்தா வந்து இஸ் நாட் அட்ராக்டிங். ஈவன் சீமான் ஓட்டோட இன்ட்ராக்டா கிட்டத்தட்ட 6% சீமான் வாங்குவாரு, ரொம்ப அவர்கிட்ட பாதிப்பு இருக்காது. பட் ஏடிஎம்கேவோட ஓட்டு, ஏன்னா வந்து எதிர்ப்பு ஓட்டு தான் அவர் வந்து அட்ராக்ட் பண்ண போறாரு விஜய்.
பாருங்க, ஏடிஎம்கே ஓட்டுன்றது வேற, எதிர்ப்பு ஓட்டுன்றது வேற. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதிமுக வாக்கு அதிமுக வாக்கு தான். அதுல எல்லாம் நீங்க கை வைக்க முடியாது. கட்சி வாக்குல உங்களால கை வைக்க முடியாது. நியூட்ரல் ஓட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். எம்ஜிஆர் வந்தாரு அப்படின்னா திமுகவை அப்படியே பொழந்தாரு அவரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கட்டாயமாக பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. ஏன்னா வந்து யூடியூப் அல்காரிதம் வந்து அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ பெல் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணலன்னா வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உடனடியாக வராது, உங்கள் ஃபீட்ஸில் வராது. பட் நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இமீடியட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்குது. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டு நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனலை சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். எம்ஜிஆர் அது சரி, அது திண்டுக்கல் இடைத்தேர்தலில் 50% மேல ஓட்டு வாங்கின அதிமுக சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்க? 33 சம்திங், இவ்வளவு பர்சன்ட் தான் வாங்கினாங்க. கொஞ்சம் குறைஞ்சது. எங்க போச்சு மீதி ஓட்டெல்லாம்? சும்மா சொல்லிக்கலாங்க. அதுதான் பெரிய கொஸ்டின். அது எப்படி திடீர்னு குறைஞ்சதுங்கிறதா ஒரு கொஸ்டின். அது திடீர்னு குறைஞ்சதுன்றது கிடையாது. அந்த கட்சி ஆரம்பிச்ச புதுசுல அந்த ஒரு உத்வேகம் இருந்தது. அவருக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டது அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. அதனால பெரிய அளவு இது பண்ண முடிஞ்சது. ஆனா அது வந்து இடைத்தேர்தல், அது ஞாபகம் வச்சுக்கணும். சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வரும்போது சொல்ல போனா அந்த இடைத்தேர்தல்ல 4 முனை போட்டி. அதிமுக ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம், இந்திரா காங்கிரஸ் ஒரு பக்கம், அந்த காமராஜர் தலைமையிலான காங்கிரஸ், 4 முனை போட்டி. சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா அதிமுக மார்க்சிஸ்ட், இந்த பக்கம் இந்திரா காங்கிரஸ் சிபிஐ, அந்த பக்கம் திமுக, இந்த பக்கம் ஜனதா அப்படின்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபார்மேஷன்ல தான் இருந்தது. வந்து 33 சம்திங் அவ்வளவுதானே வாங்கினாங்க. கரெக்ட். Probably if Janata and ADMK and joined together, I think இன்னும் கொஞ்சம் ஓட்டு நிறைய வந்திருக்குமோ என்னமோ அவருக்கு. இல்ல, அது ரொம்ப பெக்குலரியான எலெக்ஷனுங்க. திமுக வந்து அரௌண்ட் 24% வாங்கினாங்க அந்த எலெக்ஷன்ல. அண்ட் இந்திரா காங்கிரஸ் வந்து 19.5 சம்திங் வாங்கினாங்க. ஜனதா வந்து 17.5 சம்திங் வாங்கினாங்க. சோ அந்த 4 முனை போட்டியா இருந்ததுல வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருந்தது. இன்ஃபேக்ட் அன்னைக்கு வந்து திமுக ஜனதா பாராளுமன்ற தேர்தலில் ஒன்னா இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் பிரிஞ்சுட்டாங்க. காரணம் என்னன்னா அதிகமான இடங்களை கேட்டாங்க ஜனதா. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அப்படின்ற மாதிரிலாம் கூட பேச்சு வந்தது. அது ஒத்துக்காததுனால தான் வந்து அந்த திமுக ஜனதா கூட்டணி பிரிந்தது சட்டமன்ற தேர்தலில். ஆனா 77க்கு அப்புறம் 80ல இதே ஜனதாக்கு பதிலாக இந்திரா காங்கிரஸோட சேர்ந்து பாதிக்கு பாதி சீட்டை கொடுத்து அப்பவும் தோத்து போனாங்க சட்டமன்ற தேர்தலில். அப்ப தோத்தாங்க. பட் இருந்தாலும் இப்ப விஜய்க்கு ஒரு தாக்கம் இருக்கு. சப்போஸ் இப்போ how will பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே கவுண்டர் விஜய் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா இப்ப இவருக்கு வந்து அவங்க எதுக்குங்க இது பாருங்க, அவங்க வந்து திமுகவை தாங்க கவுண்டர் பண்ணணும். அவங்க எங்க விஜயை கவுண்டர் பண்ணணும்? இல்ல எப்படி இது பாருங்க, விஜய்க்கு எதிராக அரசியல் பண்றதா அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா அது வந்து ஒரு தவறான முடிவாகத்தான் இருக்க முடியும். ஆளுங்கட்சி யாரோ அவங்களுக்கு எதிராக தாங்க அரசியல் பண்ணணும். இப்ப விஜய் என்ன சொல்லிட்டு இருக்காரு? திமுகவுக்கும் தாவைக்காக தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எதுக்காக? ஏன்னா இவங்களை வந்து அந்த ஒரு ரிலையபிள் ஆப்போசிஷனா நிறுத்தணும், நாங்க தான் அவங்களுக்கு எதிர் அப்படின்றதுக்காக. அவர் வந்து நான் அதிமுகவை எப்படி கவுண்டர் பண்ண போறோம், பாஜகவை எப்படி கவுண்டர் பண்ண போறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்களா? ஆட்சியை பிடிக்கிற கட்சி ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் அரசியல் பண்ணணுமே தவிர இவர் எப்படி டீல் பண்றது, அவர் எப்படி இது பண்றது, இதெல்லாம் யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சீங்கன்னா செதறிடும். அப்ப ஜனங்களே நம்ப மாட்டாங்க. ஆஹா, இவங்களுக்கு வந்து அதிமுக அவங்க கூட்டணிக்கு வந்து திமுகவை வீழ்த்த முடியாது போல இருக்கு, அதனாலதான் இவங்க வந்து விஜயோட சண்டை போட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அதெல்லாம் அவங்களும் செய்ய மாட்டாங்க. அது அரசியலும் கிடையாது சுவாமி. இல்ல, ஏன்னா இப்ப இவரு நிறைய தாக்கம் இருக்கும் அப்படின்ற இன்னும் களத்துக்கு வரலாம் விஜய். இன்னும் ரைட் பனையவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு அவரு. ஏங்க அவர் அரசியலுக்கே வரலங்க, நீங்க திருப்பி களத்துக்கு வரலன்னு சொல்லி நினைக்கிறீங்க. முதல்ல அவர் அரசியலுக்கு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் மத்ததை பத்தி பேசலாம். இல்ல சார், என்னத்தை பாத்தீங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவர் சொல்றாங்க போல ஜோசியர்கள்லாம், இப்போதே அக்டோபருக்கு வெளில வராத நீ, அதுக்கப்புறமா தான் சாதகம் ஆகுது கிரகங்கள்லாம் உனக்கு, அதுக்கப்புறம் மட்டும் வந்து என்ன வராட்டி என்னன்னு தான் நான் கேட்பேன்.
இல்ல அதனாலதான் கொஞ்சம் அப்படியே நீ உள்ள இந்த மாதிரி அமுக்கி வாசிக்கிறாரு அவரு. அப்புறமா நீங்க உள்ள இருங்க வெளில இருங்க, நீங்க வெளில வந்தா மட்டும் என்ன பெருசா வந்து போதே எனக்கு புரியல. அப்படியே வந்து நாளையில இருந்து எல்லாரோடையும் மக்களை சந்திச்சு பேச ஆரம்பிச்சாருன்னா உடனே ஜனங்கள்லாம் அவர் ஓட்டு போட்டுறாங்களா? இல்ல பட் சினிமா கவர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்ல சார், நீங்க அது நீங்க உண்மையா பொய்யோ சார் பாருங்க, இந்த சினிமா கவர்ச்சி ஏன் விஜயகாந்த் அவர்களுக்கு இல்லையா சினிமா கவர்ச்சி? இதே தமிழகத்துல வந்து சிவாஜி அவர்களுக்கு இல்லாத ஒரு சினிமா கவர்ச்சியா வந்து மத்தவங்களுக்கு இருந்துற போது என்ன ஆச்சு? பட் சிவாஜி என்ன ப்ராப்ளம்னா ஷோவே சொல்லுவார் இல்லையா, கேமராவை ஆஃப் பண்ணணும் நடிக்க தெரியாது அவருக்கு. ஏன்னா அரசியலை பொறுத்த கொஞ்சம் பொய் பேசி ஆகணும். அவருக்கு வந்து பொய் பேச தெரியாது. he was very straightforward. that is he didn't know how to act without camera. அரசியல்ல வந்து அவரு போனி ஆகலான்னு. இந்த ஆக்டிங் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதனால விட்டுருங்க. மக்களுக்கு நல்லா தெரியும், நடிகர்கள் அப்படின்னாலே அவங்க நடிக்கிறாங்கன்றது தெரியும். சோ இப்போ என்டிஏ அலையன்ஸ் எதை நோக்கி சார் போயிட்டு இருக்கு? லைக் ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்ச சாலிடா இங்க இல்ல. மேபி தேமுதிக இன்னைக்கு எல்கே சுதீஷ் சார் வந்து இதுக்கு வந்திருக்காரு அந்த மூப்பனார் சாரோட ஃபங்க்ஷனுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு தேமுதிகவும் இங்க இருக்குமான்னு எனக்கு சந்தேகம் தான், ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா. டிடி விஜயரங்கன் பத்தி கேள்விக்கு எடப்பாடி சார் வந்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு ஆப்ஷன் மாதிரி ஓபன் பண்ணிருக்காரு. ஸோ ஆஸ் ஆஃப் நோ என்டிஏன்றது ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. இது ஒரு சாலிடான ஒரு அலையன்ஸா? இந்த அலையன்ஸோட பர்பஸ் என்ன? இது எதை நோக்கி போகுது? அவ்வளோ பெரிய ஒரு மேமோத்தான ஒரு டிஎம்கே அலையன்ஸ் இதை வச்சு நெருங்கி ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்கிறது அப்புறம் அந்த டிஃபரன்ஸாவது குறைக்க முடியுமா மேபி? சோ உங்க அனலிசிஸ் என்ன? எனக்கு தெரிஞ்சு விஜய் தான் இங்க வர மாட்டாரு, சீமானு தனியா தான் இருப்பாரு. பாருங்க, பல விஷயங்கள்ல வந்து நம்ம போட்டு குழப்பிக்கிறோம். ஓகே, இந்த 83 வேர்ல்டு கப் எடுத்துக்காங்க. அன்னைக்கு இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீம் மாதிரியான ஒரு டீம் நீங்க பார்க்கவே முடியாது. அன்னைக்கு வந்து யாராவது இந்தியா வேர்ல்டு கப்பை ஜெயிக்கும் அப்படின்னு பெட் கட்டிருந்தாங்கன்னா சிரிச்சிருப்பாங்க. அப்கோர்ஸ் அன்னைக்கு அந்த ஆர்ட்ஸே என்ன இருந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஜெயிச்சு காமிச்சாங்கல்ல. அந்த நேரத்துல அன்னைக்கு கிரவுண்டுல என்ன பண்றாங்களோ அதுதான் முக்கியம். அந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்துல என்ன நடக்க போகின்றது அதுதானே தவிர இப்ப இருக்கிறத வச்சுட்டு நீங்க அப்ப இருக்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியாது. நம்பர் 1. இன்னைக்கு தேதியில திமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கின்றது அண்ட் அவங்க தான் ஜெயிக்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் இருக்கின்றது. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, நானே அதுதான் சொல்றேன். இன்னைக்கு எலெக்ஷன் நடந்ததுன்னு சொன்னா மறுபடியும் திமுக தான் ஜெயிக்கும். ஆனா எலெக்ஷன் இன்னைக்கு நடக்க போறது. நம்பர் 1. அடுத்தது ஓபிஎஸ். ஐயோ அவர் இங்க போறாரு, எப்படி ஓபிஎஸ் வந்து நான் என்டிஏல ஜாயின் பண்றேன் அப்படின்னு. அது பாருங்க, முதல்ல என்டிஏ அப்படின்றது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், கட்சிகளின் கூட்டணி. அதுல கட்சிகள் தான் வந்து சேர முடியுமே தவிர தனிநபர் வந்து கூட்டணியில சேர முடியாது. ஓபிஎஸ் இப்ப என்னவா இருக்காரு? கட்சி நடத்துறாரா? உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு குழு நடத்திட்டு இருக்காரு. லெட்டர் பேட் அதுதான் போட்டிருக்காரு. ஆனா கையெழுத்து போடும்போது கழக ஒருங்கிணைப்பாளர்னு போடுறாரு. எந்த கழகத்துக்கு ஒருங்கிணைப்பாளர் அவரு? அவர் வந்து சேர்றதுனால அப்படியே என்டிஏ வந்து பலம் ஆகிவிடும், இல்லைன்னா அவர் போறதுனால பலகீனம் ஆகிவிடும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எவ்ரி பிளேயர் நம்ம லூஸ் பண்ண பிரச்சனை சமூக ஆதரவு இருக்குல்ல சார் அவருக்கு? இருக்குல்ல சார். 2021 எங்க போச்சு அந்த ஆதரவு? ஓபிஎஸ் சிபிஎஸ் 2 பேரும் தானே அதிமுக ஒன்னா இருந்தாங்க, பாஜகவும் கூட இருந்தது இல்ல? அது கரெக்ட் தான். அப்புறம் இப்படிதான் எல்லாரும் தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்கோம். பலூனை ஊதி ஊதி பெருசாக்கிங்க. பட் ராம்நாட்ல வந்து he came number 2 இல்லையா? பாஜக பல இடங்கள்ல நம்பர் 2 வந்தாங்க. இது எப்படி ஓபிஎஸ் அவருடைய ஓன் செல்வாக்குல வந்தாரா? அது சரி, பாஜக ஆதரவுல தானே நின்றாரு அவரு. அப்புறம் அதை எப்படி நீங்க ஓபிஎஸ்க்கான ஓட்டுகள்னு சொல்லுவீங்க? அதான் இன்னும் டைம் இருக்கு. ஆனா எலெக்ஷனுக்கு சோ உங்க பார்வையில வந்து இப்போ இட்ஸ் ஆகஸ்ட் செப்டம்பர் பிகினிங். சோ இன்னும் ஒரு இல்ல அவர் வந்து சேரணும்னு ஏன் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு பெர்செப்ஷனே உடையுது சார். லைக் பெர்செப்ஷன் எல்லாம் விட்டு தள்ளுங்க சார். இல்ல இது பாருங்க, இதுதான் வந்து தவறான பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். அப்ப ஓபிஎஸ் வந்து சேர்ந்தாதான் ஜெயிக்கும்ன்ற நிலைமையில இந்த அதிமுக பாஜக கூட்டணி இருக்கின்றதா? சோ அதான் என்னோட கேள்வி. வெறும்னே அதிமுக பாஜக அப்படி கிடையாது. ஓபிஎஸ் இருந்துமே 2021 என்ன ஆச்சு? நீங்க சொல்றீங்களா சமுதாய ஆதரவு, அந்த ஆதரவு 21 எலெக்ஷன்ல என்ன ஆச்சு? அதனால அதெல்லாம் கதை சொல்லாதீங்க. அவர் வரதுனால எந்த வேல்யூ அடிஷனும் கிடையாது. எப்ப வந்து நீங்க 28 கட்சி சேர்ந்தாங்க புள்ளி கூட்டணியில, என்ன செய்ய முடிஞ்சது? எத்தனை பேர் இருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல, எப்படி விளையாடுறீங்கிறது தான் முக்கியம். நான் கடைசியா லண்டன்ல நடந்த மேட்ச்ல டிக்ளேர் பண்ண போறோம்னு சொல்லி இல்ல நாங்க அடிச்சு ஆடுறோம்னு சொல்லிட்டு 2 பேர் கடைசியில நின்று கலகினாங்கல்ல.
4th டெஸ்ட். அதுதான் சொல்றேன், எத்தனை பேர் ஆடுறீங்கன்றதெல்லாம், எத்தனை பேர் உங்க கூட்டணியில் இருக்காங்கன்றது முக்கியம் கிடையாதுங்க. இருக்கிறவங்க எப்படி பிளே பண்றீங்க அவ்வளவுதான் முக்கியம். ஓகே, ஒரு பேச்சுக்கு வெறும்னா ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி ப்ராப்பரா பிளே பண்ணா வின் பண்றாங்கன்னு சொல்றீங்க நீங்க. கடுமையா ஆடணும், அடிச்சு ஆடணும், ஆடினா வின் பண்றாங்கன்னு சொல்றீங்களா? கடைசி ஓவர்ல 4 விக்கெட்டை எடுத்து உள்ள அமிச்சாங்கன்னா, பெவிலியனுக்குள்ள, நீங்க வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஆட்டத்தோட போக்கே தலைகீழா மாறும் ஸ்ரேயஸ். நான் கிரிக்கெட்ட சொல்றேன். நானும் கிரிக்கெட் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட பேசி எனக்கு நீங்க கிரிக்கெட் தான் பேசுவீங்க, அதை தாண்டி எதுவும் பேச மாட்டேங்க எனக்கு தெரியும்.